தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறார். அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறார். நம்ப முடியலையா? இன்னைக்கு அமைச்சர் ஆவதற்கு பலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சி தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறது. ஆம், திமுக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை தமிழக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை வைத்துள்ளன. அதே நேரத்தில் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த கோரிக்கை வைத்துள்ளன. ஆனால் திமுக கூட்டணி கட்சியான ஒரு முக்கியமான கட்சி தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் என்கிறது. அது வேறு எந்த கட்சியும் அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னா அது யோக்கியமான கட்சி அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க முந்தி பொது உடைமை கொள்கையில் இருந்தாங்க, தொழிற்சங்கம்லாம் அமைச்சாங்க. இப்போ பொது உடைமை பாதையிலேருந்து மாறி தடம் புரண்டு போயிட்டாங்க. தொழிற்சங்கம் அமைக்கிறாங்க, ஆனால் தொழில் அதிபர்கள்ட்ட, தொழிற்சாலைகள்கிட்ட போய் பெட்டி வாங்கிறாங்க. முந்தி மக்கள் பிரச்சனைகளுக்காண்டி போராடினாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் எதுவுமே நடத்துறது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தேர்தலில் கூட திமுக கூட்டணியில் பாராளுமன்ற தேர்தலில் 2 பாராளுமன்ற தொகுதியும் 20 கோடி ரூபாயும் வாங்கணுங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கப்பம் கட்டுறாங்க. அதுபோக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னா யோக்கியமான கட்சின்னு சொல்ல முடியாது. அது சைடில் நல்லா வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்க கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ அதன் பொதுச் செயலாளர் சண்முகம் நேற்றைய தினம் ராமநாதபுரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் திமுக கூட்டணி அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கேட்க மாட்டோம். அமைச்சர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவங்க அமைச்சர்களாக பதவி வைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆட்சியை பிடிப்போம், அன்றைக்கி எங்கள் கட்சிக்காரவங்க அமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிறாப்புல. பரவாயில்ல. இதே மாதிரி அமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க திராவிட கட்சிகள் மாதிரி தான், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மாதிரி தான். தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல, காணாமல் போச்சு. அதே மாதிரி தான். அதனால் ஒருவேளை திமுக கிட்ட ஐஸ் வைக்கணும், திமுக மனசை குளிர வைக்கணும், திமுகவுக்கு நம்ம தலைவலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு தெரியல. அமைச்சர் பதவி வேண்டாம்னு நேற்று சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகு அவங்க நிலைப்பாடு மாறலாம்.